அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால், நமது கன்னி ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 6ஆம் வீட்டில் உள்ள ராகு, பொது வாழ்க்கை, தலைமைத்துவம் மற்றும் போட்டித் துறைகளில் வெற்றி பெறுவதற்கான திறனைக் குறிக்கலாம். இது ஒரு நபரின் சவால்களைக் கையாளும் திறன், தடைகளைத் தாண்டும் திறன் மற்றும் எதிரிகளை மூலோபாய சிந்தனை மற்றும் ஓரளவு கையாளுதல் மூலம் நிர்வகிக்கும் திறன் ஆகியவற்றை எடுத்துக் காட்டுகிறது. 6ஆம் வீடு உடல்நலம், சேவை மற்றும் தினசரி வழக்கங்களுடன் தொடர்புடையது, மேலும் இங்கு ராகுவின் செல்வாக்கு நேர்மறை மற்றும் எதிர்மறை என பல்வேறு வழிகளில் வெளிப்படும். 6ஆம் வீட்டில் உள்ள ராகு ஒரு நபரை மோதல்களைக் கையாள்வதிலும், போட்டிகள் அல்லது தகராறுகளில் வெற்றி பெறுவதிலும் திறமையானவராக மாற்ற முடியும். இந்த இடம், சவாலான சூழ்நிலைகளில் தந்திரோபாயங்களை வகுத்து, கையாளுதலைத் தங்களுக்கு சாதகமாகப் பயன்படுத்தும் திறனை பூர்வீகவாசிக்கு வழங்க முடியும். 6ஆம் வீட்டில் உள்ள ராகு பெரும்பாலும் பொது வாழ்க்கையில் வசதியாக இருக்கும் ஒரு நபரைக் குறிக்கிறது, மேலும் தலைமைப் பாத்திரங்களை கூட ஏற்கக்கூடும். 6ஆம் வீடு வேலை மற்றும் சேவையையும் குறிக்கிறது, மேலும் இங்கு ராகுவின் செல்வாக்கு ஒரு பணியாளராகவோ அல்லது முதலாளியாகவோ ஒருவரின் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த இடம், சிரமங்களை எதிர்கொள்ளவும், வாழ்க்கையில் உள்ள தடைகளை கடக்கவும் வலிமையையும் மீள்தன்மையையும் அளிக்கும். 6ஆம் வீட்டில் ராகு இருந்தால், இறக்குமதி ஏற்றுமதி தொழில்கள் அல்லது பயணம் தொடர்பான முயற்சிகள் போன்ற வெளிநாட்டு விவகாரங்களில் ஈடுபடுவதைக் குறிக்கலாம். 6ஆம் வீடு ஆரோக்கியத்தையும் குறிக்கிறது, மேலும் ராகு ஒரு பூர்வீகவாசிக்கு நோயைக் கடக்கும் திறனைக் கொடுக்க முடியும், அவர்களை திறமையான குணப்படுத்துபவர்கள் அல்லது மருத்துவர்களாக மாற்றவும் முடியும். 6ஆம் வீட்டில் ராகு இருப்பது, குறிப்பாக தோல், வயிறு அல்லது குடல் தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளையும் குறிக்கலாம். ராகு பாதிக்கப்பட்டிருந்தால், அது சட்ட மோதல்கள் அல்லது மோதல்களுக்கு வழிவகுக்கும். 12வது வீட்டில் உள்ள கேது பெரும்பாலும் ஆன்மீக நாட்டம் மற்றும் உலகப் பணிகளில் இருந்து விலகுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையவர். இந்த நிலையில் உள்ள நபர்கள் சுயபரிசோதனை, தியானம் மற்றும் ஆன்மீக பயிற்சிகள் மீதான ஈர்ப்பை அனுபவிக்கலாம். இது கடந்த கால வாழ்க்கையுடனான கர்ம தொடர்பையும் இந்த வாழ்நாளில் ஆன்மீக விடுதலைக்கான திறனையும் குறிக்கலாம். 12வது வீட்டில் உள்ள கேது ஆன்மீக வளர்ச்சிக்கான ஆழ்ந்த விருப்பத்தையும் ஞானத்திற்கான தேடலையும் தூண்டலாம். தனிநபர்கள் பொருள் உடைமைகள் மற்றும் உலக ஆசைகளிலிருந்து இயற்கையான பற்றின்மையை வளர்த்துக் கொள்ளலாம், இது வாழ்க்கையைப் பற்றிய அதிக ஆன்மீகக் கண்ணோட்டத்திற்கு வழிவகுக்கும். இந்த இடம் தியானம், யோகா மற்றும் உள் அமைதி மற்றும் அமைதியை ஊக்குவிக்கும் பிற பயிற்சிகள் மீது வலுவான விருப்பத்தை வளர்க்கும். 12வது வீட்டில் உள்ள கேது கடந்த கால கர்மாவிலிருந்து விடுபடுவதைக் குறிக்கலாம், இது தனிப்பட்ட மாற்றம் மற்றும் ஆன்மீக பரிணாமத்தை அனுமதிக்கிறது. தனிநபர்கள் வலுவான உள்ளுணர்வு திறன்களையும் நுட்பமான ஆற்றல்களைப் பற்றிய உயர்ந்த விழிப்புணர்வையும் கொண்டிருக்கலாம். இந்த இடம் சில நேரங்களில் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் இழப்பு, பிரிவினை அல்லது முடிவுகளின் அனுபவங்களைக் குறிக்கலாம். சில விளக்கங்கள், குறிப்பாக வாழ்க்கையின் ஆரம்ப காலத்தில், நிதி தொடர்பான சாத்தியமான சிரமங்களைக் குறிக்கின்றன. குறிப்பாக தூக்கம் அல்லது கண்கள் தொடர்பான சில உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஒரு முன்கணிப்பு இருக்கலாம். 7ஆம் வீட்டில் சனி இருப்பது உறவுகள் மற்றும் கூட்டாண்மைகளில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் குறிக்கலாம். இது தாமதமான அல்லது முதிர்ந்த கூட்டாண்மைகளைக் குறிக்கலாம், வயதான அல்லது அதிக அனுபவம் வாய்ந்த வாழ்க்கைத் துணைக்கு இது ஒரு வாய்ப்பாகும். திருமண அம்சத்தில் தடைகள் இருக்கலாம் என்றாலும், சனி அர்ப்பணிப்பு மற்றும் நீண்டகால இலக்குகளையும் வலியுறுத்துகிறது. 7ஆம் வீட்டில் சனி பெரும்பாலும் திருமணத்தில் தாமதத்தைக் குறிக்கிறது, சில சமயங்களில் தனிநபர் மிகவும் முதிர்ச்சியடைந்து உறவின் பொறுப்புகளைக் கையாளத் தயாராகும் வரை. 7ஆம் வீட்டில் சனி உறவுகளில் அர்ப்பணிப்பு மற்றும் நீண்டகால நிலைத்தன்மையை வலியுறுத்துகிறது. உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலும் ஒருவருக்கொருவர் கண்ணோட்டங்களைப் புரிந்துகொள்வதிலும் சவால்கள் இருக்கலாம். திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் பொறுப்புகளால் தனிநபர் சுமையாக உணரலாம். 7ஆம் வீட்டில் சனி இயந்திரங்கள், இரும்பு, பொருளாதாரம், சந்தைப்படுத்தல், போக்குவரத்து மற்றும் எஃகு தொழில் தொடர்பான தொழில்களில் வெற்றியைக் குறிக்கலாம். தனிநபர் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் வெற்றியை அடைய விடாமுயற்சியுடன் உழைக்க வேண்டியிருக்கலாம். 10ஆம் வீட்டில் குரு பொதுவாக ஒரு நேர்மறையான இடமாகக் கருதப்படுகிறது, இது ஒரு வலுவான தொழில் பாதை,
தலைமைத்துவ திறன் மற்றும் நல்ல நற்பெயரைக் குறிக்கிறது. இருப்பினும், சாத்தியமான விளைவுகளைப் பற்றிய முழுமையான புரிதலுக்கு தனிநபரின் குறிப்பிட்ட ஜாதகம் மற்றும் பிற கிரக தாக்கங்களைக் கருத்தில் கொள்வது அவசியம். 10ஆம் வீட்டில் குரு பெரும்பாலும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கையைக் குறிக்கிறது. தனிநபர் கடின உழைப்பாளி, லட்சியம் கொண்டவர் மற்றும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உயர் பதவிகளை அடையலாம். இந்த இடம் தலைமை மற்றும் அதிகாரம் மீதான இயல்பான விருப்பத்தைக் குறிக்கலாம். மற்றவர்களை நிர்வகித்தல் அல்லது திட்டங்களை வழிநடத்துதல் உள்ளிட்ட பாத்திரங்களில் அந்த நபர் சிறந்து விளங்கலாம். 10ஆம் வீட்டில் குரு வலுவான தார்மீக மதிப்புகள் மற்றும் நெறிமுறை உணர்வுடன் தொடர்புடையவர். தனிநபர் தங்கள் தொழில்முறை நடவடிக்கைகளில் நீதிமான், பொறுப்பானவர் மற்றும் நியாயமானவராகக் காணப்பட வாய்ப்புள்ளது. இந்த இடம் பெரும்பாலும் நேர்மறையான கவனத்தையும் நல்ல நற்பெயரையும் தருகிறது. தனிநபர் தங்கள் சமூகத்தில் நன்கு மதிக்கப்படலாம் மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான புகழ் அல்லது மரியாதையை அனுபவிக்கலாம். வியாழனின் செல்வாக்கு நிதி வெற்றியையும் பொருள் நல்வாழ்வையும் கொண்டுவரும், குறிப்பாக தொழில் முயற்சிகள் மூலம். 11வது வீட்டில் சூரியன் இருப்பது பொதுவாக லட்சியம் கொண்ட, சமூக உணர்வுள்ள, குழுக்களுக்குள் கவனத்தை ஈர்க்கும் ஒரு நபரைக் குறிக்கிறது. அவர்கள் பெரும்பாலும் இயற்கையான தலைவர்கள், குறிப்பாக சமூகங்கள் அல்லது சமூக வட்டங்களுக்குள், தங்கள் இலக்குகள் மற்றும் இலட்சியங்களைப் பகிர்ந்து கொள்ளும் மக்களால் சூழப்பட்டிருக்கும் போது செழித்து வளர்கிறார்கள். இந்த இடம் செல்வத்திற்கான வலுவான விருப்பத்தையும், செல்வாக்கு மிக்க மற்றும் செல்வந்தர்களால் சூழப்பட்டிருக்கும் போக்கையும் குறிக்கலாம். 11வது வீட்டில் சூரியன் பெரும்பாலும் தலைமைத்துவ குணங்களை வழங்குகிறார், இது தனிநபரை அவர்களின் சமூக மற்றும் தொழில்முறை வலைப்பின்னல்களில் இயற்கையான செல்வாக்கு செலுத்துபவராக ஆக்குகிறது. இந்த இடம் உள்ள நபர்கள் பெரும்பாலும் சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தால் இயக்கப்படுகிறார்கள், மேலும் சமூக நோக்கங்கள் அல்லது சமூகப் பணிகளில் ஈடுபடலாம். அவர்கள் பொதுவாக லட்சியம் மற்றும் உந்துதல் கொண்டவர்கள், தங்கள் இலக்குகள் மற்றும் அபிலாஷைகளை அடைவதில் வலுவான கவனம் செலுத்துகிறார்கள். 11வது வீடு ஆதாயங்கள் மற்றும் வருமானத்துடன் தொடர்புடையது, மேலும் இங்குள்ள சூரியன் நல்ல நிதி வாய்ப்புகளையும் வசதியான வாழ்க்கை முறையையும் பரிந்துரைக்கலாம். இந்த இடம் நீண்ட மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையைத் தரும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன. ஈகோ மற்றும் அதிகாரத்தின் அடையாளமாக இருக்கும் சூரியன், சில நேரங்களில் நண்பர்கள் மற்றும் சமூகக் குழுக்களுடன் இணக்கமான உறவுகளைப் பேணுவதில் சவால்களை உருவாக்கலாம். 10ஆம் வீட்டில் உள்ள புதன், தகவல் தொடர்பு, அறிவுத்திறன் மற்றும் புதுமையான அல்லது தலைமைப் பாத்திரங்களை மையமாகக் கொண்ட ஒரு வாழ்க்கைப் பாதையைக் குறிக்கிறது. இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் பெரும்பாலும் தெளிவான தொடர்பு, மூலோபாய சிந்தனை மற்றும் தகவமைப்புத் திறன் தேவைப்படும் துறைகளில் சிறந்து விளங்குகிறார்கள். அவர்கள் எழுத்து, கற்பித்தல் அல்லது அவர்களின் தொடர்புத் திறன்கள் மற்றும் அறிவுசார் திறன்களைப் பயன்படுத்த அனுமதிக்கும் எந்தவொரு துறையிலும் தொழில் செய்ய ஈர்க்கப்படலாம். 10ஆம் வீடு தொழில், பொது வாழ்க்கை மற்றும் நற்பெயரைக் குறிக்கிறது. இங்கே புதன் அறிவுபூர்வமாகத் தூண்டும் மற்றும் தகவல் தொடர்புகளை உள்ளடக்கிய ஒரு தொழிலைக் குறிக்கிறது. அறிவு மற்றும் தகவல் தொடர்புக்கான கிரகமான புதன், 10ஆம் வீட்டில் நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, இது கற்றல், சிந்தித்தல் மற்றும் தன்னைத் தெளிவாக வெளிப்படுத்துவதில் இயல்பான விருப்பத்தைக் குறிக்கிறது. இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், ஆலோசகர்கள், பத்திரிகையாளர்கள் அல்லது அவர்களின் தொடர்புத் திறன்களைப் பயன்படுத்தும் எந்தவொரு துறையிலும் வெற்றியைக் காணலாம். புதனின் செல்வாக்கு தகவமைப்புத் திறனையும் குறிக்கிறது, இந்த நபர்களை வெவ்வேறு பணி சூழல்கள் மற்றும் தொழில் பாதைகளுக்கு ஏற்ப மாற்றும் திறன் கொண்டவர்களாக ஆக்குகிறது. 1ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது, ஆற்றல் மிக்கவர், தன்னம்பிக்கை கொண்டவர், செயல் சார்ந்தவர் என்பதைக் குறிக்கலாம். அவர்கள் பெரும்பாலும் துணிச்சலானவர்கள், வலிமையானவர்கள் மற்றும் சவால்களை சமாளிக்க வலுவான விருப்பம் கொண்டவர்கள் என்று பார்க்கப்படுகிறார்கள். இருப்பினும், இந்த இடம் செவ்வாய் தோஷத்துடனும் தொடர்புடையது, இது திருமணத்தில் மோதல்கள் அல்லது பிரிவினை போன்ற சிரமங்களுக்கு வழிவகுக்கும் என்று சிலர் நம்புகிறார்கள். 1ஆம் வீட்டில் செவ்வாய் ஒரு நபரை மிகவும் ஆற்றல் மிக்கவராகவும், உறுதியானவராகவும், உற்சாகமாகவும் மாற்ற முடியும். அவர்கள் சுதந்திரமானவர்களாகவும், தைரியமானவர்களாகவும், சவால்களை எதிர்கொள்ளத் தயாராகவும் இருப்பார்கள். இந்த இடம் தலைமைத்துவம் மற்றும் பொறுப்பேற்பதில் இயல்பான விருப்பத்தைக் குறிக்கலாம்.
1ஆம் வீட்டில் செவ்வாய் கிரகத்தின் விளைவுகள் முழுமையானவை அல்ல, மேலும் பிறப்பு ஜாதகத்தின் பிற அம்சங்களான செவ்வாய் இருக்கும் ராசி, பிற கிரகங்களுடன் இணைந்து, மற்றும் ஜாதகத்தின் ஒட்டுமொத்த வலிமை ஆகியவற்றால் மாற்றியமைக்கப்படலாம். சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருப்பது பொதுவாக ஒரு வசீகரமான, லட்சியமான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையைக் குறிக்கிறது. இந்த நிலைப்படுத்தல் பெரும்பாலும் ஒரு வலுவான பணி நெறிமுறையையும், அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற விருப்பத்தையும் குறிக்கிறது. அவர்கள் தங்கள் தொழில்முறை துறையில் மதிக்கப்படுவார்கள் மற்றும் பாராட்டப்படுவார்கள், அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ஈர்க்கக்கூடும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் பெரும்பாலும் வெற்றிகரமான மற்றும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். இந்த நிலையைக் கொண்ட நபர்கள் தங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தவும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்கவும் அனுமதிக்கும் பதவிகளில் திருப்தியைக் காண வாய்ப்புள்ளது. அவர்கள் தங்கள் வேலையில் வலுவான உந்துதலையும் அர்ப்பணிப்பையும் கொண்டுள்ளனர், பெரும்பாலும் அவர்கள் தேர்ந்தெடுத்த துறையில் ஈர்க்கக்கூடிய உயரங்களை அடைகிறார்கள். இந்த நிலைப்பாடு ஒரு நபரை இயற்கையாகவே வசீகரமாகவும் கவர்ச்சிகரமானதாகவும் மாற்றும், இது தொழில்முறை அமைப்புகளில் நன்மை பயக்கும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் பெரும்பாலும் கலை, அழகு மற்றும் அழகியல் மீது பாராட்டுக்களைக் கொண்டிருக்கிறார், மேலும் படைப்புத் துறைகளில் கூட தொழில்களைக் காணலாம். 10ஆம் வீட்டில் சுக்கிரனின் குறிப்பிட்ட விளைவுகள் தனிநபரின் உதய ராசி அல்லது ஏறுவரிசையைப் பொறுத்து மாறுபடும்.